எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா நீங்க எங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப உதவி செய்யணும்னு கேக்குறீங்க? என்ன விஷயமா? என் கணவர் உயிருக்கு ஆபத்து. அவரு உயிரை காப்பாத்த தாலிதான பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால தாலி காத்த அம்மன் கோவில்ல வச்சு உங்களுக்கெல்லாம் தங்க தாலி கொடுக்க போறேன். பாருங்க, நீங்க எல்லாரும் எனக்காக நாளைக்கு காலையில கோயிலுக்கு வந்து பூஜையில கலந்துக்கிட்டு என் கணவர் உயிரை காப்பாத்தி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா வந்து கலந்துக்கிறோம். ஆமாமா, நாங்க எல்லாரும் கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. கோயில் எங்க இருக்குன்னு தெரியும்ல? தெரியுமா, நாங்க ரேஷன் வாங்குற கடைக்கு பக்கத்துல தான் இருக்கு. எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாரும் வந்துடுறோம் கண்டிப்பா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் போயிட்டு வரேன், மறக்காம வந்துருங்க. சரிங்கம்மா, வந்துடுறோம். சரிங்க, வரேன். பாத்தீங்களா சிஸ்டர், எப்படி சென்டிமெண்டா பேசி இந்த பொம்பளைங்களை கரெக்ட் பண்ணிட்டு போறா பாத்தீங்களா? அந்த சென்டிமெண்ட் நாம பணத்தால உடைச்சு காலி பண்ணிடுவோம். சூப்பர் சிஸ்டர், அந்த சென்டிமெண்ட்டை இந்த சென்டிமெண்டால அடிக்கலாம்ன்றீங்க. வாங்க தாய் குலங்களா, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே இருங்க மாதாஜி, வாங்க. வணக்கம். யார் நீங்க? எதுக்காக நிக்க சொல்றீங்க? இவங்களும் ஏதோ அன்னதானம் பூஜைன்னு வந்திருக்காங்களோ என்னமோ. இல்ல இல்ல, சாமி பேரை சொல்லி அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறவங்க நாங்க இல்லம்மா. ஆமாமா, எங்க மாதாஜி மாதிரி நேர்மையான சத்தியமான ஒரு பிறவிய நீங்க இந்த உலகத்துல எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. என்ன மாதாஜி? சாமி பேரை மட்டும் இல்லங்க, வேற எந்த பேரை சொல்லியும் எங்களை ஏமாத்த முடியாது. நாங்க உழைக்கிற வர்க்கம். ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து புருஷ உயிர் ஆபத்துல இருக்கு, தாலி தானம் பண்றேன், தங்கத்துல தாலி தரேன், பூஜைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போனாளே, அவ யார் தெரியுமா? அவ ஒரு போலீஸ்காரி, பெரிய கிரிமினல். தங்க தாலி தரேன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையுமே ஏமாத்துறா. ஆமா தாய் குலங்களே. என்னமா சொல்றீங்க? அவங்க எதுக்கு எங்களை ஏமாத்தணும்? தாலிதானம் பண்ற விஷயத்துல யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? அந்த போலீஸ்காரி சொல்றது எல்லாம் நம்ப முடியுமா சகோதரி? அவகிட்ட உண்மை கொஞ்சம் கூட கிடையாது. நான் உங்க தம்பி மாதிரி, என்ன நம்புங்க. அந்த போலீஸ்காரி நாளைக்கு தங்கத்துல தாலி கொடுப்பாளோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்போ உங்க எல்லாருக்குமே ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறேன். நீங்க யாருமே நாளைக்கு கோயிலுக்கு வரக்கூடாது. பாண்டி, எடுத்துட்டேன். இந்த முதல்ல புடி. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற மகாலட்சுமி வாங்கிக்க. 10,000 இருக்குது. இந்த சகோதரி இத வச்சு நல்லபடியா குடும்ப செலவுல ஓட்டுமா. இந்தாமா. என்னம்மா தயங்குறீங்க? வாங்கிக்கோங்க. பணத்தை வாங்காத அளவுக்கு அப்பாவியா இருக்கிறீங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சிருந்தா என் வீட்டுக்காரர் எடுத்துட்டு போய் குடிச்சே அழிச்சிருவாரு. அதுவே என் கழுத்துல தங்கத்தாலியா இருந்தா என்ன மீறி அந்த ஆளால என்ன பண்ண முடியும்? நாங்க அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதான் போறோம். நீயாவது வாங்கிக்க சகோதரி. வேணாமா? வாடி போலாம். புஷ்பா சொன்னது கரெக்ட் தான். நீங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்லடா செல்லக்குட்டி. இங்க என்னவோ கிளி கத்துற மாதிரியே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அதான் கிளிய பாக்கலான்னு வந்தேன். எனக்கு ஒண்ணும் அந்த மாதிரி சத்தம் கேட்கல. எனக்கு கேட்டுச்சே, அதனால தானே வந்தேன். கிளி இங்க இல்ல போல இருக்குது, வேற எங்கயாவது இருக்குதான்னு பாக்குறேன். வரட்டுமா? சுண்டக்காவும் சந்தேகப்படுது. என்னாச்சு? ஒரிஜினல் தாலி எடுத்துட்டு கவரிங் தாலிய மாத்தி வச்சிட்டியா? இல்ல சிஸ்டர், நான் நகைய மாத்துறதுக்கு போனேன்னா அப்ப கரெக்டா அந்த சுண்டக்கா தேவி உள்ள வந்துட்டா சிஸ்டர். அதனால நான் நகைய மாத்தி வைக்க முடியாம திரும்ப வந்துட்டேன் சிஸ்டர். அட, அந்த தேவியை வெளியில அனுப்பிட்டு
ஒரிஜினல் தாலி எடுத்துட்டு அந்த கவரிங் தாலியை வச்சுட்டு வர வேண்டியது தானே? அப்பதான் நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த பரிகாரத்தை ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும். அது எப்படி சிஸ்டர் முடியும்? அங்கதான் சுண்டக்கா உட்கார்ந்து இருக்குது, வெறிச்சில்ல பாத்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்ற மாதிரி செய், நடக்கும். சொல்லுங்க. சூப்பர் சிஸ்டர், சும்மா சொல்லக்கூடாது சிஸ்டர். நீங்க பயங்கரமான ஆள் தான். நான் இப்ப போய் சக்சஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். போன ஜென்மத்துல நீங்க புத்தம் வந்திருக்கிற மந்திரவாதி அனுப்பிங்க போல இருக்குது. வாயை முடிக்கிட்டு போ. சரிங்க. என்னது கிளி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? கிளி வந்திருக்கு போல இருக்கே. சங்கர் பாண்டி சொன்னது உண்மைதான், போய் பார்க்கலாம். போயிடுச்சு. இந்த சுண்டக்காவை துரத்துறதுக்கு எப்படி கிளி மாதிரி எல்லாம் கத்த வேண்டியதா இருக்குது. டூப்ளிகேட் எல்லாம் உள்ள வச்சாச்சு. வந்தபடியே யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்.